வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி சமையல் டிப்ஸ் ஒன்று தரேங்க சின்னதாக. அது என்னென்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டெய்லி அரைச்சி போட்டால் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் சிலருங்களுக்கு ஜாபுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் டெய்லி அரைக்கிறதுனா முடியாது. ஆனால் கடையில் பேஸ்ட்டு வாங்குவாங்க சிலர். கடையில் பேஸ்ட்டு வாங்காமல் நீங்களாக வீட்டில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா கடையிலன்னா கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்களாக வீட்லேயே அரைச்சி 1 வீக்குக்கு ஆகிற மாதிரி இல்லை ஒரு 10 டேஸ்க்கு ஆகிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த பூண்டு இஞ்சியெல்லாம் உரித்து கட் பண்ணி வச்சிங்கன்னா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கணுங்கிற இஞ்சி பூண்டு உரித்து அரைக்கணுங்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உரித்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஈஸியாக இருக்கும். இப்போ இது நம்ம போட்டுக்கிறோம் மிக்ஸி ஜாரில். இது ஃப்ரிட்ஜ் இருந்தால் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா. சப்போஸ் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டு அரைச்சிக்கோங்க. இது நான் இதில் போட்டிருக்கிற பூண்டு 1/4 கிலோ பூண்டு, 150 கிராம் இஞ்சி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். இந்த ஊர் கிளைமேட்டுக்கு எனக்கு ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 4 டேஸ் 5 டேஸ்க்கு ஆகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. வெயில் கிளைமேட்டுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. சால்ட்டு போட்டால் மேக்ஸிமம் ஒன்றும் ஆகிறது இல்லைங்க, ஒரு வாரம் வச்சாலும் எதுவும் ஆகிறதில்ல. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. அரைச்சிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில், ஈரம் இல்லாமல் இருக்கிற கண்டெய்னரில் போட்டுங்க. நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது ஈரம் படாத ஸ்பூனாக போட்டு எடுத்திங்கன்னா கெட்டு போகாது. நீங்கள் வெளியவே வச்சாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க. பாருங்கள், 1/4 கிலோ பூண்டு, 150 கிராம் இஞ்சி போட்டோம். பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுட்டா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. டக்குன்னு வீட்டில் இஞ்சி பூண்டு இருந்தால் எதுக்கு வேணால் போடலாம். இது இல்லை ஒரு பொரியலுக்கு போடணுன்னாலும் கூட கொஞ்சோண்டு போடணுன்னா அதுக்காக யார் அரைக்கிறான்னு விட்டுருவோம். இந்த மாதிரி அரைச்சி வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வாங்காதீங்க. வெளியே பேக்கெட்லாம் எத்தனை நாளைக்கு முன்னாடி பேக் பண்ணி வருதுன்னு தெரியாது. அதுக்கு நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க. நீங்களும் இது மாதிரி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்யூ.